ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு ஹேமாலயா சேனல்ல சமையல் என்ன தெரியுமா? கேரட் தம்புளிங்க. சம்மருக்கு ஏற்ற மாதிரி குளு 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 குளுன்னு கேரட் தம்புளின்னு ஒரு டிஷ் பண்ண போறேன். முட்டை பணியாரம் தொக்குன்னு சொல்லலாம், ஃப்ரைன்னு சொல்லலாம். முட்டை பணியார தொக்கு இல்லை ஃப்ரை, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கலாம். வாங்க பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இது கேரட் தம்புளி பார்த்துடலாங்க. நம்ம முட்டை பணியாரம் அப்புறம் பார்ப்போம். இந்த பாருங்க, இதுக்கு 2 கேரட் நான் எடுத்திருக்கேன். உங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 2 பத்து தேங்காய். இவ்வளவுதாங்க. எத்தனை பொருள் பாத்தீங்களா? 1 2 3 4 5. இந்த 5 பொருளையும் ஈஸிங்க. நான் சொல்றது எல்லாமே ஈஸியான டிஷ் தான் ஓரளவுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்க, இந்த கொத்தமல்லி, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 5-6 பல்லு பூண்டு, 2 பத்து தேங்காய். சம்மருக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா. நான் 2 கேரட் எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக 2 கேரட் எடுத்துருக்கேன். நீங்க உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிடணுங்க. என்னடா இது எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் அரைச்சி அதெல்லாம் ஊத்திட்டே இருக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு இடையில இந்த பாருங்க, நல்ல கெட்டி தயிர், தண்ணி ஊத்தாத கெட்டி தயிர். இதை இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நம்ம உப்பு போட்டுப்போம். இந்த பாருங்க, இந்த தயிருக்கு எவ்வளவு உப்பு தேவையோ உப்பு போட்டுப்போம். கல் உப்பு போடுறதுனால நான் முன்னாடியே போடுறேன், இது கரையணும் இல்லையா? இதை போட்டு இதை மூடி வச்சுட்டு நம்ம போய் அரைச்சிட்டு வருவோம். எவ்வளவு சீக்கிரம் ஒரு டிஷ் முடிய போகுது பாருங்க. அவள்தான் முடிச்சிட்டேன் டிஷ்ஷை. இப்ப இதை அரைச்சிட்டு பார்ப்போம். நான் மிக்சியில அரைக்கிறதுக்குள்ளே இந்த பாத்திரம் சூடாகட்டங்க. தாளிக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் வச்சுட்டு போய் அரைப்போம். சரிங்களா? நம்மளுக்கு டைம் இல்லை, காலையில இல்லை, அதனால பாத்திரம் சூடாயிட்டே இருக்கட்டும். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த பாருங்க, அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வரதுக்குள்ள கடாய் காந்துச்சு. இப்போ அதுல ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திப்போம் தாளிக்கிறதுக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ஒரு டிஷ். நீங்க என்ன பேந்த பாக்குறீங்களா? கிடையாது, ஒரே ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு. இதுக்கு பேரு கேரட் தம்புளிங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இது மகாராஷ்டிரியன் டிஷ். இது மகாராஷ்டிரால ஃபேமஸான டிஷ். இது வெயில்ல நம்மளுக்கு இந்த மாதிரி தாங்க சாப்பிட தோணுது. இதுக்கு நான் காரமா ஒரு முட்டை பணியாரம் தொக்கு பண்ண போறேன். அதை நம்ம பார்ப்போம். இந்த பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒண்ணு மேல கடுகு, காஞ்ச மிளகா போட்டு தாளிக்க வேண்டியதுதான். இந்த பாருங்க, 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, இது கூட கருவேப்பிலை போட்ட உடனே ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, போட்டு தட்டை போட்டு மூடிடு, கடுகு போட்ட உடனே மூடிடு, இல்லைன்னா டைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா பறக்கும். ஃபுல்லா அதனால தான் எனக்கு ஃபுல்லா பிசு பிசுனா, ரொம்ப காம்பாக்டா இருக்குல்ல இந்த இடம். இதை பாருங்க, தெரிக்கும் போது ஃபுல்லா பிசு பிசுனா ஆயிடும். அதனால இந்த பாருங்க, தட்டு போட்டு மூட்டான் சிஸ்டர் சொன்ன மாதிரி. சூப்பர் டிப்ஸ் சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். அவ்வளவுதாங்க, பொரிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அது சூடு ஆறட்டும். அதுக்கு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, இது கூட ஆட் பண்ணிடுவோம். அது சூடு ஆறட்டும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், அது ஆறட்டும். பச்சைதாங்க, அடுப்புலாம் எதுவும் வைக்க தேவையில்ல, ஜஸ்ட் தாளிச்சு கொட்டணும், அவ்வளவுதான். இதுக்கு பேர் கேரட் தம்புளி. அவ்வளவுதாங்க. இது மிக்ஸ் பண்ணதை நம்ம அரைச்சிடல, அதை இந்த தயிர் கூட ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். எதுவுமே மஞ்சத்தூள்ல எதுவுமே வேணாம். வேணும்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நீங்க. நான் அது கூட போடல, நான் பெருங்காயத்தூள் கூட போடல. இந்த ஃபிளேவர் சூப்பரா இருக்குங்க. நீங்க சாப்பாடுல ஊத்தி, இப்ப நான் பண்றது சாப்பாடுல ஊத்தி சாப்பிட்றதுக்கு. இது ஆறிடுச்சுங்க, நிறுத்தி ஆறணும். இல்லைன்னா நீங்க தாளிச்சு இப்படி கூட கொட்டிக்கலாம், இந்த கிணத்துல கூட கொட்டிக்கலாம். நான் இதுலயே தாளிச்சு விட போறேன். சோ இது அவ்வளவுதான், அதுல கொட்ட வேண்டியதுதான். திக்னஸ் நான் சாப்பாடுல ஊத்தி செய்யற அளவுக்கு இது பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸ் பண்றேன் நான். திக்கா தயிர் தண்ணியா இல்லாம திக்கா பண்றேன். உங்களுக்கு தண்ணியா வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணியா ஊத்திக்கலாம். அது அந்த மிக்சி அழைச்சினதை இந்த பாருங்க இதுல ஊத்தி அவ்வளவுதாங்க. கேரட் தம்புளி ரெடி. இதுக்குதான் நம்ம அற்புதமான ஒரு சைட் டிஷ் பண்ண போறோம். என்னடா இது சிம்பிளா முடிச்சுச்சேன்னா, அதுவும் சிம்பிள் தான், அதுவும் டக்குன்னு பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, இது ரெடிங்க. இப்ப இது மூடி வச்சலாம். நம்ம என்ன பார்ப்போம்? முட்டை பணியார தொக்கு பார்ப்போம். இப்ப இது ஆயிடுச்சுங்க, தம்புளி ஆயிடுச்சுல. இதை எடுத்து நம்ம ஓரமா வச்சிருவோம். வச்சுட்டு முட்டை பணியாரத்துக்கு நம்ம சட்டி வச்சுப்போம். சட்டி சிம்ல வச்சு சூடாகணுங்க. சட்டி கழுவி வச்சிருக்கேன், இது சூடாகட்டும். சூடாகிறதுக்குள்ள சிம்ல வச்சிருவோம், சூடாகிட்டே இருக்கட்டும். பாருங்க, ஒரு கிணத்துல நான் என்னோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி 5 முட்டை எடுத்துருங்க.
நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எத்தனை முட்டை வேணுமோ எடுத்துக்கலாம். பணியாரத்துக்கு இது இந்த பாருங்க 1 இந்த மாதிரி எல்லாம் 5 முட்டையை நான் உடச்சி ஊற்றுறேன். 2 இந்த பாருங்க 5 முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள். நம்ம வந்து தொக்கு காரமாக வச்சு போட போகிறோம். ஸோ முட்டைக்கு மிளகுத்தூள் நிறைய வேணாம். இந்த பாருங்க ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போகிறோம். சும்மா அந்த அந்த வாசனை இருக்கக்கூடாது, ஃப்ளேவருக்காக. கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இதில் இந்த பாருங்க கொஞ்சமாக இது காட்டு நான் அரிஞ்சு வச்சு முட்டை அந்த தொக்குக்கு இந்த பாருங்க ஒரு 5 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 4 தக்காளி, கருவேப்பிலை, ஒரு முழு பூண்டு, இந்த 3 துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு. இது அதாவது தொக்குக்கு. இதுலேயே கொஞ்சம் 5 வெங்காயத்துலேயே இதை பாருங்க கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுப்போம். முட்டைக்கு கொஞ்சமாக வெங்காயம். இப்போ இது கூட உப்பு, முட்டைக்கு எவ்வளோ உப்போ எவ்வளோக்கு முட்டையோ அவ்வளோ தேவையான உப்பு. இது கூட கொஞ்சமாக கடலை மாவுங்க. நான் பாருங்க இவ்வளோ போடுறேன். ஒரு ஸ்பூன், ஒரு ஃபுல் ஸ்பூன்னே சொல்லுங்களேன், 1 ஸ்பூன் போடுங்க கடலை மாவு போதும். இப்போ இதை அப்படியே பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணிக்கணும். இது பணியாரத்துக்கு நம்ம பணியாரம் ஊற்ற போகிறோம். பணியார சட்டியில் பணியாரம் ஊற்ற போகிறோம். நம்ம தொக்கு அந்த மாதிரி தாங்க செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த தம்புளிக்கு சூப்பராக இருக்கும். இது இந்த கட்டி முட்டிலாம் நல்லா இது பீட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு இடையில பணியார சட்டி காஞ்சிருச்சு, நம்ம அப்போவே வச்சோம் இல்லையா, அதில் எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுப்போம். இந்த பாருங்க கொஞ்சம் ஒட்டாமல் வறந்துட்டா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய். இந்த பாருங்க இந்த நல்லா பீட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம ஊற்றிடலாம். இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். ஸ்பூனில் எடுத்து ஊற்றினா முடிஞ்சிச்சு கதை. மத்தியானம் சாப்பாடுக்கு மத்தியானம் 12 மணிக்கு மேலே ஆகும் போல, அதனால இப்படியே ஊற்றிடலாம். இந்த பாருங்க கரெக்டாக நிரம்புற மாதிரி ஃபுல்லாக ஊற்றிடலாம். நான் 5 முட்டை எடுத்துருங்க. எனக்கு கரெக்டாக பாருங்க இவ்வளோ வந்திருக்கு. இது பணியார சட்டி பெருசு, அதனால ஃபுல்லாக கூட வரல பாரு, 2 குழி கேப்பில் இருக்குது. அப்புறம் 5 முட்டை இவ்வளோ வந்திருக்கு. இப்போ இது அப்படியே அடுப்பு சிம்லியே இருக்கு, மூடி வச்சிரும். இது வேகட்டும், வெந்துட்டே இருக்கட்டுங்க. நம்ம இதுக்கு இடையில பணியார தொக்குக்கு தாளிச்சிடலாம். இந்த பக்கம் மாற்றிடுவோம். அடுப்பு கொஞ்சம் ரொம்ப சிம்மும் இல்லாமல் மீடியமாக வச்சுப்போம். அது அப்படியே வேகட்டும். இது கடாய் காயிட்டோம். இப்போ தொக்குக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து முட்டை பணியார தொக்குக்கு. இந்த தம்புளிக்கு இந்த சைடு சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் காயிட்டோம். முட்டை ஆயிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்க ஒன்று திருப்பி போட்டேன், நான் திருப்பி போட்டுப்போம். பாருங்க அப்படியே திருப்பி போட வேண்டியதுதான். டக்குன்னு ஆயிடுங்க, ஒன்னே ஆயிடுங்க. நாங்கள் அப்படியே கவுத்து விட்டுருங்க. நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு வைப்போம், முட்டை தொக்கு வைப்போம், அந்த மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. இது நடுவில் கொஞ்சம் தீஞ்சிருங்க, ஏன்னா தீ நடுவில் வரதுனால தீஞ்சிரும். அதனால நடுவில் ப்ரிஃபர் பண்ணல, சுற்றி ஊற்றி வச்சிருக்கேன். இந்த பாருங்க இது அவ்வளோதான். கொஞ்ச நேரம் மூட வேணாம், இப்படியே திறந்துருக்கட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூனு, ஆஸ் யூஸ்வல் அதே தான். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, கொஞ்சமாக சோம்பு போடுவோம். கொஞ்சமாக முட்டை இல்லையா, அதனால கொஞ்சமாக சோம்பு. அது பொரிஞ்ச உடனே அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது 3 போட்டுரும். நல்லா நிறைய கருவேப்பிலை போடுவாங்க, நல்லா வாசனையாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இது வதங்கட்டும். இதுக்கு இடையில இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடும். இது இப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். இஞ்சி பூண்டு
இது பாருங்க, ஒரு முழு பூண்டு, 3 துண்டு இஞ்சி, இவ்வளவுதான் எடுத்துருக்கேன் நான். இதை அரைச்சு வந்துடும். முட்டை ஆஃப் பண்ணிடுங்க. முட்டை ஆயிடுச்சு. இது பாருங்க, முட்டை எடுத்துரும். இது பாருங்க, இந்த பாருங்க, சூப்பரா முட்டை பணியாரம் ரெடி. அவ்வளோதான். இது டக்குன்னு ஆயிடும். நீங்க ரொம்ப லேட் ஆகும். இது கஷ்டமான ப்ராசஸா இருக்கு. இந்த மாதிரி சும்மா வித்தியாசமா நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சா? வதங்கிட்டே இருக்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு போட்டுரும். அதுவும் சேர்ந்து வதங்கட்டும். இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா? 3 துண்டு இஞ்சி, ஒரு முழு பூண்டு. இது வதங்கட்டும். சாப்பிடு. இந்த பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. நல்லா பொன்னிறமா வதங்கினா இன்னும் சூப்பரா இருக்குங்க. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்க பிறகு நம்ம தக்காளி சேர்த்துப்போம். பொடியே அரிஞ்சு வச்ச தக்காளி. நான் ஒரு 4 தக்காளி அரிஞ்சு வச்சிருங்க. நீங்க உங்க தொக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தொக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க அரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? இது கூட நம்ம முட்டையில ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த தொக்குக்கு ஏற்ற உப்பு மட்டும் போடலாம். ஏற்கனவே முட்டையில் உப்பு போட்டுட்டோம். ஸோ இந்த தொக்குக்கு எவ்வளோ உப்போ அதை மட்டும் போட்டு இதை கலரி மூடி வச்சிருங்க. இது தக்காளி மேஷ் ஆகட்டும். தக்காளி நல்லா வேகணும். தக்காளி நல்லா வேகட்டும். பார்ப்போம் நம்ம. இது பாருங்க, வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி போட்டோம்ல, வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான காரம், மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டோம். ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்கும் போது நம்ம உப்பு போட்டுட்டோம். மஞ்சத்தூள் போட்டுங்க, தேவையான அளவு மஞ்சத்தூள். மிளகாத்தூள் நான் வீட்டு மிளகாத்தூள் போடுறேங்க. நீங்க வந்து வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் பாருங்க, ஒரு ஸ்பூன் போடுறேன் வீட்டு மிளகாத்தூள். இது கூட கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமா கரம் மசாலா, அவ்வளவுதான். நீங்க வெறும் மிளகாத்தூள் போட்டீங்கன்னா தனியாத்தூளும் வெறும் மிளகாத்தூளும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. இது அப்படியே நம்ம தொக்கு பண்ணுவோம் இல்லையா, அதே தான் சேம். இதுல அந்த முட்டையை போட போறோம். அவ்வளவுதான். இது கூட தண்ணிங்க, இந்த மிக்சி ஜார் அலசி வச்சோம் இல்லையா, இந்த தண்ணி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது அப்படியே ஒரு மாதிரி ஒரு பெரட்டல் மாதிரி ரொம்ப தொக்கா இல்லாம தொட்டுன்னு சாப்பிட்ற இது பண்றோம் இல்லையா. ஸோ கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது அப்படியே அந்த பச்சை வாசனை போட்டோங்க, மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போட்டோம். நம்ம மூடி வச்சிரும். பார்ப்போம். தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் வேணா கூட நீங்க ஊற்றிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். டக்குன்னு வெந்தரும், முட்டையை போட்டு இறக்கலாம் நம்ம. நீங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி இன்னும் கிரேவியாக கூட நான் சாப்பாட்டிலே போட்டு பேசஞ்சு சாப்பிட போறேன் அப்படின்னா கூட செய்யலாம். அவ்வளோதான். இது மூடி வச்சிருவோம் அப்படியே. அவ்வளோதாங்க. அது பாருங்க, நம்ம ஊத்துற எண்ணெய் மேலே லைட்டாக தெரியுதுங்களா? அதான், இவ்வளோதான். இது கூட சுட்டு வச்சோம் இல்லையா முட்டை பணியாரம், இதை போட வேண்டியதுதான். போட்டு அவ்வளோதான். இது அப்படியே இதில் இந்த முட்டையில் ஊறுற அளவுக்கு நீங்கள் அப்படியே கிளறி விட வேண்டியதுதான். இது சைட் டிஷ்ஷாக செய்கிறேங்க நான். நீங்கள் குழம்பு ஊற்றிக்கணும்னா இதையும் தொக்கையே கொஞ்சம் தண்ணியாக செமி சாலிடாக வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு போட்டு அப்படியே நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பேச சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முட்டை பணியாரம் ரெடி. இது கூட கொத்தமல்லி பாருங்க, நல்ல ஃப்ளேவருக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். போட்டு கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம ஹேமலயா வீட்டு சமையல் கேரட் தம்புலி, முட்டை பணியாரம், பெரட்டல். இது நான் வந்து ட்ரையா பண்ணிருக்கிறதுனால பெரட்டல், நீங்க தண்ணியா பண்ணீங்கன்னா தொக்கு. இன்னைக்கு ஹேமாலயோட சமையல் இவ்வளவுதாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பிடிச்சா சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூங்க.